வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்கள் சட்டசபையை முற்றுகை. கவர்னருடன் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் உறுதி. காலாப்பட்டு அருகே 22 வீடுகள் எரிந்து சாம்பல். 6 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் நாசம். சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணை 26ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. கட்டுமான தொழிலாளர்களுக்கு சுகாதார காப்பீட்டு அட்டை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். இனி விரிவான செய்திகள். பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்குவது குறித்து கவர்னருடன் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் போது பல்வேறு அரசு துறைகளில் பணியமர்த்தப்பட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனை கண்டித்தும் மீண்டும் பணி வழங்க கோரியும் ஊழியர்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வந்தார்கள். இதனிடையே முதல்வரின் வீட்டிற்கு சென்று தங்களது கோரிக்கைகளையும் வலியுறுத்தினார்கள் ஊழியர்கள். இதனையடுத்து வியாழன் மாலை சட்டமன்றத்தில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் ஊழியர்கள் திரண்டு கோரிக்கை குறித்து முதல்வரிடம் முறையிட்டனர். அப்போது பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள அரசு ஊழியர்களை மீண்டும் பணியில் அமர்த்துவது குறித்தும் துணைநிலை ஆளுநர், தலைமை செயலர் ஆகியோருடன் கலந்து ஆலோசித்து விரைவில் அறிவிப்பதாக முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். இதனையடுத்து ஊழியர்கள் கலைந்து சென்றனர். 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் சட்டமன்றத்தை முற்றுகையிட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அடுத்த வாரம் தலைமை செயலர் அவர்களையும் மேதமிகு கவர்னர் அவர்களிடத்திலும் கலந்து பேசி அதற்கு பிறகு முடிவு அறிவிப்பதாக எங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். இந்த பதிலிலே எங்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது. ஏனென்று சொன்னால், கடந்த வாரம் அவரது இல்லத்திலே நாங்கள் சந்தித்த பொழுது இந்த வாரத்திலே சட்டமன்றத்திலே எங்களது வேலை உறுதி செய்யப்படும் என்று முதல்வர்கள் எங்களிடத்திலே தெரிவித்திருந்தார். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் எந்த ஒரு போராட்டத்தையும் தொடராமல் நாங்கள் அமைதி காத்தோம். ஆனால் முதல்வரின் பதில் இன்றைக்கு அவர் தெரிவித்தது எங்களை திரும்பவும் ஏமாற்றும் விதத்திலே அமைந்து கொண்டிருக்கிறதாக. இன்னும் ஒரு வார காலத்திலே நீக்கப்பட்ட 4500 ஊழியர்களையும் மீண்டும் அவர் பணி அமர்த்தவில்லை என்று சொன்னால் 2 பாடையை கட்டி தூக்குவோம். ஒரு பாடையில் ஆண்களும் ஒரு பாடையில் பெண்களும். இந்த அரசாங்கம் எங்களுக்கு விளைவித்த இந்த துரோகத்தை, இந்த பாவ மூட்டைகளை பாடை கட்டி தூக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த ஊர்வலத்திலே மேல தாளங்களை முழக்கமிட்டு வான வேடிக்கையை நிகழ்த்தி புதுவை மாநிலமே அண்ணாந்து பார்க்கின்ற ஒரு சோக நிகழ்வாக, ஒரு துக்க நிகழ்வாக, ஒரு இழவு நிகழ்வாக அந்த போராட்டத்தை நாங்கள் நிகழ்த்தியே தீருவோம். அந்த போராட்டத்தின் முடிவு எங்களது விடிவாக அமையும். காலாப்பட்டு அருகே ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 22 வீடுகள் எரிந்து சாம்பலாயின. காலாப்பட்டு அடுத்த தமிழக பகுதியான கொழுவாரி எனும் பகுதியைச் சேர்ந்தவர் முருகன். இவரது வீடு காலையில் திடீர் என தீ பிடித்தது. காற்றின் அளவு வேகமாக இருந்ததால் தீ அடுத்தடுத்து இருந்த வீடுகளுக்கும் மளமளவென பரவியது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்க முயன்றனர். இருப்பினும் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இவ்விபத்தில் 22 வீடுகள் எரிந்து சாம்பலாகின. இதன் சேத மதிப்பு 6 லட்சம் ரூபாய் என கணக்கிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து வானூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதேபோல் தட்டாஞ்சாவடி ஜீவானந்தபுரத்தை சேர்ந்த கோபால் என்பவரது வீட்டில் சிலிண்டரிலிருந்து வெளியான வாயு கசிவால் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் வீட்டில் இருந்த 2 சிலிண்டர்கள் வெடித்து சிதறியதில் தீ மளமளவென பரவி கம்ப்யூட்டர்கள், வாஷிங் மிஷின், மின்விசிறி, டிவி, புத்தகங்கள், துணிகள் உட்பட அனைத்தும் எரிந்து சாம்பலாகின. தகவல் அறிந்து கோரிமேடு தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் வீட்டில் இருந்த பொருட்கள் மதிப்பு 2 லட்சம் ரூபாய் என கூறப்படுகிறது. தீ விபத்து குறித்து கோரிமேடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.
புதுச்சேரியில் காஞ்சிபுரம் சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணை மர்மமான முறையில் நடந்து வருவதாக பத்மா தரப்பு வழக்கறிஞர் மணிகண்ட வரதன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளர் சங்கரராமன் கடந்த 2004ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டார். இதனையடுத்து இந்த வழக்கு புதுச்சேரி அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் குற்றம் சாட்டப்பட்ட 24 பேரிடம் விசாரிக்கப்பட்டு 189 சாட்சிகளிடம் குறுக்கு விசாரணையும் முடிந்துள்ளது. தற்போது வழக்கறிஞர்களின் விவாதம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வழக்கை மறு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும், அரசு வழக்கறிஞர் தேவதாஸ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற 2 மனு மீதான விசாரணை நீதிபதி முருகன் முன்னிலையில் வந்தது. இதனை விசாரித்த நீதிபதி வழக்கறிஞர் கேட்கும் விவரங்கள் மனுவில் குறிப்பிடப்படாததால் மீண்டும் முறையாக விண்ணப்பியுங்கள் என கூறி மனுவை திருப்பிக் கொடுத்து வழக்கை வருகிற 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார் நீதிபதி. மேலும் கடந்த 27/4/2012 அன்று எதிர்த்தரப்பிற்கு ஆதரவாக செயல்படும் அரசு வழக்கறிஞருடன் பத்மா தரப்பை அவருக்கு உதவியாக வழக்கில் வாதிட அனுமதிக்க வேண்டும் என்ற மனுவை விசாரிக்க வேண்டும் என்று பத்மா தரப்பு வழக்கறிஞர் மணிகண்ட வரதன் கூறினார். ஆனால் அம்மனு நீதிபதியிடம் இல்லை. இதனை அடுத்து காணாமல் போன மனுவை கண்டுபிடித்து தாருங்கள் என்று வழக்கறிஞர் புகார் மனு ஒன்றை கொடுத்தார். ஆனால் இதையும் நீதிமன்றம் வாங்க மறுத்துவிட்டது என்பது எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் மணிகண்ட வரதனின் புகாராகும். எனவே காணாமல் போன மனுவை கண்டுபிடிக்க கோரி திங்கட்கிழமை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக கூறினார். வழக்கு மர்மமான முறையில் நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டினார். இன்றைய வழக்கில் ஜெயேந்திரர், விஜயேந்திரர் உள்ளிட்ட 20 பேர் மட்டுமே ஆஜரானார்கள். கட்டுமான தொழிலாளர்களுக்கு சுகாதார காப்பீட்டு திட்டத்திற்கான அடையாள அட்டையை பயனாளிகளுக்கு அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். புதுவை அரசின் தொழிலாளர் துறை மற்றும் கட்டிட மற்றும் இதர கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் சார்பில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கொண்டுவர தேசிய சுகாதார காப்பீட்டு திட்டம் அறிமுக விழா மற்றும் ஸ்மார்ட் கார்டு வழங்கும் விழா தொழிலாளர் துறை அலுவலகத்தில் உள்ள ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு அமைச்சர் ராஜவேலு தலைமை தாங்கி ஸ்மார்ட் கார்டுகளை பயனாளிகளுக்கு வழங்கி பேசினார். அப்போது அவர் இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்படும் என்றும் பயனாளிகள் ஆண்டு ஒன்றிற்கு புதுப்பிப்பு கட்டணமாக 30 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் இத்திட்டத்தின் கீழ் கட்டணமின்றி அனைத்து சுகாதார சேவைகளும் இலவசமாக வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகள் சிகிச்சை பெற மகாத்மா காந்தி, மணக்குள விநாயகர், அரியூர் வெங்கடேஸ்வரா மற்றும் ஆறுபடை வீடு ஆகிய 4 மருத்துவக் கல்லூரிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன என்றும் இத்திட்டம் மாஹே, ஏனாம், காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் விரைவில் விரிவுபடுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், தொழிலாளர் துறை செயலாளர் மீனா, ஆணையாளர் ஸ்ரீனிவாசன் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் பதிவு செய்யும் பணிகளை அமைச்சர் ராஜவேலு ஆய்வு மேற்கொண்டார். 2011-2012 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய 15,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பள்ளிகளில் வியாழக்கிழமை பிற்பகல் மதிப்பெண் சான்றிதழ் விநியோகிக்கப்பட்டது. மாணவர்கள் அனைவரும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வியாழக்கிழமை மதியம் முதலே பதிவு செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தி அமைதியாகவும் துரிதமாகவும் பதிவு செய்ய தொழிலாளர் துறை சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. உடனுக்குடன் பதிவு செய்ய தனித்தனியாக மாணவ மாணவியர்களுக்கென 6 சிறப்பு கவுண்டர்கள் திறக்கப்பட்டுள்ளன. இதில் 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பதிவு செய்து வருகின்றனர். சீனியாரிட்டி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மாணவ மாணவிகள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை நோக்கி படையெடுத்துள்ளார்கள். மாணவ மாணவியர்களுடன் அவர்களது பெற்றோர்களும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் குவிந்துள்ளதால் அங்கு கூட்டம் அலைமோதியது. மாணவர்களின் 10ஆம் வகுப்பு பதிவு செய்யும் பணி மற்றும் சிறப்பு ஏற்பாட்டு வசதிகளை அமைச்சர் ராஜவேலு பார்வையிட்டார். அப்போது தொழிலாளர் துறை செயலர் மீனா, ஆணையர் ஸ்ரீனிவாஸ், மாவட்ட வேலைவாய்ப்பு அதிகாரி அனிதா ஆகியோர் உணர்ந்தார்கள். தனியார் பள்ளி திறப்பு விழாவிற்கு புதுவை வந்த தமிழக ஆளுநர் ரோசையாவை கவர்னர், முதல்வர் வரவேற்றனர். புதுச்சேரியில் ஆரிய வைசிய சமாஜம் சார்பில் கட்டப்பட்டுள்ள பள்ளிக்கூட திறப்பு விழா ஆனந்தாயின் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக தமிழக ஆளுநர் ரோசையா சென்னையில் இருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் புதுச்சேரி வந்தார்.
லாஸ்பேட்டை விமான நிலையத்தில் அவரை செய்தித்துறை இயக்குநர் செல்வராஜ் வரவேற்றார். பின்னர் ஆளுநர் ரோசையா ராஜ்நிவாஸ் சென்றார். அங்கு அவரை புதுச்சேரி ஆளுநர் இக்பால் சிங், முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் தியாகராஜன் ஆகியோர் சால்வை மற்றும் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். பின்னர் கவர்னர் ரோசையா பள்ளி திறப்பு விழாவில் கலந்து கொண்டார். எழிலர் கலைக்கூடம் நடத்திய பரதநாட்டிய அரங்கேற்றத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி எழிலர் கலைக்கூடத்தில் 10வது பரதநாட்டியம் அரங்கேற்றம் கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் ரோஜா சிவமணி, அமிர்தா ஆகிய 2 மாணவிகள் நயம் கலந்த நாட்டியத்தை அரங்கேற்றினார்கள். முன்னதாக விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு, கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் மலர்கண்ணன், பரத மாமணி சுமதி ஆகியோர் பங்கேற்றார்கள். இவ்விழாவில் கலைமாமணி சாந்தி பாபு, ஸ்டான்ஸ்போர்ட் பள்ளி முதல்வர் உஷாராணி, மாணவிகளின் பெற்றோர் தெய்வசிகாமணி, செல்வி ஆகியோர் கலந்து கொண்டார்கள். மக்கள் பிரச்சினைகள் ஏராளமாக உள்ளதால் அவை குறித்து விவாதிக்க சட்டமன்றத்தை உடனே கூட்ட வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், புதுச்சேரியின் மின் தேவையை கருதி மத்திய அரசு ஒடிசாவில் உள்ள நைனி நிலக்கரி சுரங்கத்தில் நிலக்கரியை வெட்டி எடுக்கும் உரிமத்தை கொடுத்தார்கள். அதனை புதுச்சேரி அரசு முன் அனுபவம் இல்லாத ஒரு நிறுவனத்திடம் முறைகேடாக அளித்து ஊழல் செய்துள்ளது. இதன் மீது சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் புதுச்சேரியில் பிராந்திய இடஒதுக்கீட்டை அரசு செயல்படுத்தி வருவது கண்டிக்கத்தக்கது என்றும், இடஒதுக்கீட்டை ரத்து செய்யாமல் உறுதியான முடிவை எடுக்க முடியாமல் முதல்வர் ரங்கசாமி திணறுகிறார் என்றும் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். பிராந்திய இடஒதுக்கீட்டு விவகாரத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் நாடகம் ஆடுவதாகவும் அவர் புகார் கூறியுள்ளார். மக்கள் பிரச்சினைகள் ஏராளமாக உள்ள நிலையில் இனியும் அலட்சியம் காட்டாமல் சட்டமன்றத்தை உடனடியாக அரசு கூட்ட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். விளம்பரத்திற்கு பிறகு வரும் செய்திகள். பாரிஸ் அறிவியல் ஆய்வு போட்டியில் புதுச்சேரி மாணவர்கள் சிறப்பிடம், கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் பாராட்டு. செய்திகள் தொடர்கின்றன. பாரிஸ் பல்கலைக்கழக அறிவியல் ஆய்வு போட்டியில் பரிசு பெற்றுள்ள மாணவ மாணவிகளை கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் பாராட்டினார். பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் தெற்கு பல்கலைக்கழகம் அறிவியல் உருவாக்குவோம் என்ற தலைப்பில் ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களுக்கு ஆய்வு போட்டி நடத்தி வருகிறது. இத்திட்டத்தை புதுச்சேரி அறிவியல் இயக்கம் மூலம் கல்வித்துறையின் மாநில பயிற்சி மையத்துடன் இணைந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு நடத்தியது. அரசு பள்ளிகளில் இருந்து 32 ஆய்வுகள் பெறப்பட்டு அவற்றில் சிறந்த 12 பள்ளிகளை சார்ந்த குழுக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அக்குழுக்களுக்கு 50 யூரோ அளிக்கப்பட்டு திட்டமிட்ட தலைப்பில் மாணவர்கள் செய்த ஆய்வை வீடியோ படம் பிடித்து பிரான்சிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதில் முதலியார்பேட்டை அர்ஜுன சுப்பராய நாயக்கர் அரசு நடுநிலைப்பள்ளி அனுப்பிய வீட்டு கழிவுகள் குறித்த ஆய்வு கட்டுரை முதல் பரிசாக 300 யூரோ, அதாவது 18,000 ரூபாய் பரிசை வென்றுள்ளது. பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப்பள்ளி, கரிக்லாம்பாக்கம் அரசு மேல்நிலைப்பள்ளி, முத்திரையர்பாளையம் அருட்செல்வி ஆயி அம்மாள் அரசு நடுநிலைப்பள்ளி 2ஆம் பரிசாக 6,000 ரூபாயை பெற்றுள்ளது. பரிசு பெற்ற மாணவர்களுக்கு கல்வித்துறை வளாகத்தில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. பரிசு பெற்ற மாணவர்களை கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் வெகுவாக பாராட்டினார். மாநில பயிற்சி மைய சிறப்பு அலுவலர் கிருஷ்ணன், ஆசிரியர் பயிற்சி மைய முதல்வர் வளவன், 2ஆம் வட்ட பள்ளி துணை ஆய்வாளர் ஹேமாவதி, அறிவியல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் விஜயமூர்த்தி உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். மத்திய அரசை கண்டித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் 200 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர்.
பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும், உயர்த்தப்பட்ட பெட்ரோல் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும், விலை உயர்வை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக பாஜகவினர் அறிவித்திருந்தார்கள். அதன்படி ராஜா திரையரங்கம் அருகே தேசிய செயலாளர் வாணி திரிபாதி தலைமையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதனையடுத்து அனுமதியின்றி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட தேசிய செயலாளர் வாணி திரிபாதி உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். கிருமாம்பாக்கம் பகுதியில் 48 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அடிப்படை வசதிகளுக்கான பணிகளை அமைச்சர் ராஜவேலு துவங்கி வைத்தார். கிருமாம்பாக்கம் தனலட்சுமி நகரில் 11 லட்சம் ரூபாய் செலவில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கப்படுகிறது. இப்பணியினை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்தார். அடுத்ததாக கிருமாம்பாக்கம் பேட்டில் சுற்றுச்சுவர் 13 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கும் பணியும் நடைபெற்றது. இதில் அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு பூமி பூஜை செய்வித்து துவக்கி வைத்தார். இதேபோல் கிருமாம்பாக்கம் சுடுகாட்டு பாதை 10 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படுவதையும் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் அங்கன்வாடி அமைக்கப்படுவதையும் அமைச்சர் ஆரம்பித்து வைத்தார். அடுத்ததாக பின்னாச்சிக்குப்பம் புதுநகரில் 4 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது. இதில் அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிகளில் ஆணையர் ரவீந்திரன், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார் ஆகியோர் பங்கேற்றார்கள். இதேபோல் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட தவளக்குப்பம் நாணமேடு சண்முகா நகரில் இருந்து 8 லட்சம் ரூபாய் செலவில் புதிய தார் சாலை அமைப்பதற்கான பணியை பூமி பூஜை செய்து சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் துவக்கி வைத்தார். இதில் சுப்ராயன், அரி, கோதண்டபாணி, புண்ணியகோடி, தட்சிணாமூர்த்தி, மலையாளத்தான் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். கார்பன் வாயு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த வளரும் நாடுகள் முயற்சிக்கும் சூழலில் நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாமல் உள்ளது என பிரதமர் மன்மோகன் சிங் கூறியுள்ளார். 191 நாடுகள் சார்பில் பிரேசிலில் சுற்றுச்சூழல் குறித்த மாநாடு நடைபெறுகிறது. இதில் 86 நாடுகளைச் சேர்ந்த பிரதமர் அல்லது அதிபர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். இந்தியா சார்பில் பிரதமர் மன்மோகன் சிங் கலந்து கொண்டுள்ளார். இம்மாநாட்டில் பிரதமர் மன்மோகன் சிங் பேசுகையில், வளரும் நாடுகள் தங்களது நாட்டில் கார்பன் வாயு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்கின்றன. ஆனால் போதிய நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவி கிடைப்பதில்லை. தற்போதைய பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு இத்தகைய நாடுகளுக்கு வளர்ந்த நாடுகள் அதிக நிதி உதவி மற்றும் தொழில்நுட்ப உதவி வழங்கிட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். மீண்டும் களத்தில் இறங்கினால் நேரடியாக ஹீரோதான் என்கிறார் வைகை புயல் வடிவேலு. அரசியல் புயலில் சிக்கியதால் சில காலம் சினிமாவை விட்டே ஒதுங்கிய வைகை புயல் வடிவேலு மீண்டும் களத்தில் குதிக்கப் போவதாக சொல்கிறார். அடுத்து சினிமாவில் நடித்தால் ஹீரோவாக மட்டுமே நடிப்பது என்பதில் உறுதியாக இருக்கிறேன். என்னை வைத்து இம்சையரசன் 23ஆம் புலிகேசி என்ற படத்தை இயக்கிய சிம்புதேவன் ஏற்கனவே ஒரு ஸ்கிரிப்ட் தயார் செய்து அதை படமாக்க தயாராகி வருகிறார். இந்நிலையில் தற்போது புதுமுக டைரக்டர் ஒருவர் தெனாலிராமன் என்ற தலைப்பில் ஒரு கதை சொன்னார். ரொம்ப அருமையாக இருந்தது. அதனால் அந்த படத்திலும் நடிக்க விருப்பம் தெரிவித்துள்ளேன். வெகு விரைவிலேயே இந்த படங்களில் நான் நடிப்பது குறித்து செய்திகள் வெளியாகும். இவ்வாறு கூறியிருக்கிறார் வைகை புயல் வடிவேலு. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்கள் சட்டசபையை முற்றுகை. கவர்னருடன் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் உறுதி. காலாப்பட்டு அருகே 22 வீடுகள் எரிந்து சாம்பல். 6 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் நாசம். சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணை 26ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. கட்டுமான தொழிலாளர்களுக்கு சுகாதார காப்பீட்டு அட்டை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். பாரிஸ் அறிவியல் ஆய்வு போட்டியில் புதுச்சேரி மாணவர்கள் சிறப்பிடம். கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் பாராட்டு.
இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.